சென்னையிலே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம், சூப்பர் சீனிக் ரூட், பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் இ டிப்போ. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். பின்னாடி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டு. சபர்பன் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராவல் விளாக் பண்ண போகிறோம். இங்கேருந்து எது வரைக்கும் போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடம், சூப்பர் சீனிக் ரூட். அங்கே தான் போகிறோம். அப்படி என்னடா அந்த ரூட்டு எங்கடான்னு கேட்டிங்கன்னா, இருக்கவே இருக்குங்க நம்ம சென்னை உள்ள பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் இ டிப்போ. மொத்தம் 2 ஸ்டேஷன் இருக்குது அந்த சைடு. பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங்னு ஒன்று, இன்னொன்று வந்து பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் இ டிப்போ. அது மட்டும் இல்லாமல் இங்கே இது வந்துட்டு மிலிட்டரி பேஸ் பண்ணி இருக்க ஏரியா. இது மிலிட்டரி ஹை செக்யூரிட்டி ஏரியானே சொல்லலாம் இதை. அது மட்டும் இல்லாமல் சீனிக் ரூட்டு சொன்னேன்னா அப்படி அங்கே என்னடா இருக்குது கேட்டிங்கன்னா, நிலம்பூர் ரோடுன்னு உங்களுக்கு கேரளா சைடு பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் மேலே மரம்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி சென்னையிலையும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், ஆமாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். என் கூட நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் டைமிங் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம சண்டே தான் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11:15க்கு எடுத்து ஒரு 12:20 வாக்கில் எட்டுன்னு போய் நம்மளை ரீச் பண்ண வச்சுருது. டிக்கெட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்ததே லேட், அரக்கோணத்துலேருந்து வந்த வேறு லேட் ஆகி போச்சு. டிக்கெட்டு வந்து 10 rupees வாங்குறாங்க. சென்னை சபர்பன்லேருந்து பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் இ டிப்போ வரைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ரூட்டு போகும்போது எங்கே லைன் பிரியும் பார்த்திங்கன்னா, இந்து காலேஜில் இருந்து லைன் பிரிஞ்சிடும், ரைட் சைடில் போயிடும். ஓகேங்களா? வாங்க உள்ளே போயிட்டு ட்ரெயினை பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் எதில் வந்துருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம். போன வாட்டி வரும்போது இதை நான் சொல்ல வந்துட்டேன். இது வந்து ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டுங்க. இது சென்னை அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துட்டு அந்த லோக்கல் டிக்கெட்லாம் எங்கே எடுப்பாங்க, எக்ஸ்பிரஸ் டிக்கெட்லாம் எங்கே எடுப்பாங்க சொல்லிட்டு அந்த இடத்த காமிக்கிறேன், பார்த்துருங்க. வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியூர்லேருந்து வர ஆளுக்கு. இந்த இடத்துல தான் லோக்கல் டிக்கெட்லாம் எடுக்கிற இடம். இது வந்து 2 லோக்கல் டிக்கெட் எடுக்கிற இடம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுக்கிற இடம் இந்த சைடு இருக்கிறது. இதில் வெண்டிங் மிஷினும் இருக்குது. வெண்டிங் மிஷினில் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா D14லேருந்து தான் டிபார்ட் ஆக போகுது. பட்டாபுரம் சைடிங்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதே மாதிரி இந்த வண்டிக்கு டிக்கெட் ப்ரைஸ்னு சொல்லிடுறேன். சென்னை சென்ட்ரல் சபர்பன்லேருந்து பட்டாபுரம் இ மிலிட்ரி சைடிங் டிப்போ வரைக்கும் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லோக்கல் ட்ரெயினில். இந்த வண்டியிலேருந்து தான் நான் அரக்கோணத்துலேருந்து சென்ட்ரலுக்கு வந்தேன். இப்போ இதே வண்டியில் சென்னை சென்ட்ரல்லேருந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இ டிப்போ வரைக்கும் போகிறேன். இதில் அந்த ஜன்னல் இல்லாதனால அந்த வலை அடித்து வச்சுருக்கிறதுனால வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவுட்டரில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும்.
சுத்தமான வண்டி, எளிதில் தீப்பற்றக்கூடிய மெத்தலாம். இறுதியான ரயில் நிலையம் பட்டாபிரா இ டெப்போ. அடுத்த ரயில் நிலையம் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பு. எதற்கான ऐप डाउनलोड करें और अपने मोबाइल में अनारक्षित टिकट, सीजन टिकट, प्लेटफॉर्म टिकट प्राप्त करें। ये सुविधा சந்தேகத்திற்குரிய பெட்டி, பை, குடுவை மற்றும் டிரான்சிஸ்டர் போன்ற பொருள்களை வெடிப்பொருளாகவும் இருக்கலாம். ரயில்வேக்கு உதவுங்கள். உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டுகள், சீசன் பயணச்சீட்டுகள் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பட்டாபிரா இ டெப்போ. அடுத்த ரயில் நிலையம் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ். எதற்காக வரிசையில் நிற்க வேண்டும்? யூடிஎஸ் ஆப்பை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து முன்பதிவு செய்யப்படாத யூடிஎஸ் ஆப்பை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டுகள்
Station. Help the railways for safe journey. Ye train. Pattabiram E Depot, அண்ணனூர். எதற்காக வரிசையில் நிற்க வேண்டும்? யூடிஎஸ் ஆப்பை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து ஸ்டேஷன் ஆவடி. E Depot. யாருமற்ற கிடக்கும் பொருள்களை பற்றி தெரியப்படுத்தவும். யாருமற்ற அல்லது சந்தேகத்திற்குரிய பெட்டி, பை, குடுவை மற்றும் டிரான்சிஸ்டர் போன்ற பொருள்களை வெடிப்பொருளாகவும் இருக்கலாம். இறுதியான ரயில் நிலையம் பட்டாபிராம் இ டெப்போ. அடுத்த ரயில் நிலையம் பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங். எதற்காக வரிசையில் நிற்க வேண்டும்? யூடிஎஸ் ஆப்பை This train will go up to Pattabiram E Depot. the next station is Pattabiram military siding. by standing in queue. அந்த சீனிக் ரூட்டு சொன்னல அந்த மரம்லாம் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட்டு. இது ஃபஸ்ட்டு ரயில் ஸ்டேஷனு. அடுத்த ரயில் ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். எதற்காக வரிசையில் நிற்க வேண்டும்? யூடிஎஸ் ஆப்பை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து முன்பதிவு செய்யப்படாத பயணிகள்
இப்போ நீங்கள் பார்க்குற ட்ராக் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகிற ட்ராக்கெல்லாம் அந்த மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஏரியா உள்ள போகிறதுக்கு தான் அந்த ட்ராக்கெல்லாம். நிலையம் பட்டாபிராம் இ டெப்போ. இந்த வழித்தடத்தில் இறுதியான ரயில் நிலையம் இது. பயணிகளுக்கு ஒரு கனிவா. இது இங்கே இருக்கிற டிக்கெட் கவுண்டர் ஏரியா. இது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. திருப்பி நம்ம இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். இந்த வண்டி எடுக்க போகிறாங்க. நம்ம ஒரு 6 மினிட்ஸ் டிலேவோடு தான் நம்ம வந்து இங்கே ரீச் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல ஸ்டேஷனு. இது இந்த ஸ்டேஷனோட லாஸ்ட்டு எண்டு இது. அதுக்கப்புறம் எதுவும் ட்ராக் எதுவும் போகல. அந்த இடத்துல ரெட் மார்க் அங்கே ரெட் மார்க்கில் அங்கே இருக்குது. அந்த பக்கம்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இது தான். ஆனால் அங்கெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு அலோடு கிடையாது. அதனால் இங்கேருந்தே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்த ட்ரெயின் இது தான், ஐசிஎஃப். ஓகே மக்களே, வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த ரூட் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். சென்னையிலே இப்படி ஒரு ரூட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராவல் விளாகு இந்த மாதிரி சீனிக்கான ரூட்டை பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திருப்பி நான் இதே வண்டியில் தான் ரிட்டர்ன் ஆக போகிறேன். டாட்டா பை பாய். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.